ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எப்போது இந்த பதிவை கேட்கிறாயோ மறுகணத்திலிருந்தே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி ராஜயோகத்தை உன் வாழ்க்கையில் வரவழைக்க போகிறேன். கெஞ்சினா மிஞ்சும்படியும் மிஞ்சினா கெஞ்சும்படியும் தானே வாழ்க்கை உன்னை மிரள வச்சுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ பயந்துட வேணாம். நீ நினைக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான விஷயங்களை செய்யணும்னா நல்ல செயல்கள் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. ஏன்னா நல்ல செயல்கள் இருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். தீய செயல்கள் என்பது எப்போதும் கெடு பலனைத்தானே உனக்கு தரும். உன் வாழ்க்கையில் நான் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து பிரமிச்சு போய் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். தேவையில்லாமல் உன்னிடமிருந்து முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளோ முள்ளாய் குத்தக்கூடிய கோபங்களோ வரவே கூடாது. யாருடனும் நீ முரண்பட்டு போய் நிற்காமல் மௌனமாய் உனக்கான வேலைகளை செய்யப்பார். ஓ மனசுக்கு தேவையான அமைதியை உன் சாயப்பா நான் கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து காலம் காலமாய் நீ வெற்றி பெறும்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன் குடும்ப நலத்திற்காக நான் வேலை செய்ய போகிறேன். நீ நினைக்கிற வரத்தை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். வரத்தை பெறப்போகும் வாக்கை தானே இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதிர்ஷ்டமும் உற்சாகமும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றப் போகுது. புயல் போல திசை திரும்பி இருந்த உன்னுடைய கஷ்டமெல்லாம் விலகி போய் இப்போது வளமான வசந்த காலம் வரப்போகுது. இனிமே உன் மனம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லட்டுமா? இனி உன் வாழ்வில் சரிவே இல்லாத சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். ஏற்றத்தோடு கூடிய மாற்றமும் நல்ல முன்னேற்றத்தோடு கூடிய வாழ்க்கையையும் பெற்று வளமாய் செழிப்பாய் வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்குறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று நற்பண்புகளை நீ வளர்த்துக்கணும். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குறேன். துன்பங்கள் எல்லாம் விலகி போய் உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிம்மதியும் கூட ஆனந்த தாண்டவமாக போகுது. உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் உன்னை நேசித்து உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டப் போகிறேன். அலை பாஞ்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு அன்பை கொடு என் செல்லமே. உன் மனசுக்கு நீ எப்போதும் சமாதானத்தோடு நடந்து கொண்டாலே துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும். அத்தனை துன்பங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு எல்லா இன்பங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே வரவழைக்கப் போகிறேன். இனிமே நெருஞ்சி முள்ளா குத்திக்கிட்டு இருக்க உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனைகளும் விலகி போய் பஞ்சு மெத்தை போல மலர் பூங்காவனம் போல உன் வாழ்க்கையே அழகானதாகவும் அற்புதமானதாகவும் அதிசயமானதாகவும் மாறப்போகுது. விதி விதின்னு மதியை இழந்து நீ நொந்து போகாதே. உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை உன் சாயப்பா நான் கொடுக்குறேன். தேவையில்லாமல் உன் மனசில் கஷ்டத்தை நினச்சி கவலைப்பட்டு குழம்பி போய் நிற்காமல் தெளிவை கொண்டு வா என் செல்லமே. உன் நம்பிக்கையின் மறுபக்கமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் சீக்கிரமே சரிவுகள் எல்லாம் விலகி போய் சந்தோஷம் வரப்போகுது. உடலும் மனசும் சோர்ந்து போய் துடுப்பில்லாத படகை போல இருந்த உன் வாழ்க்கைக்கு துடுப்பாக நானே வந்து நிற்க போகிறேன். இனிமே நீ கலையிலிருந்து தத்தளிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் எருவாக்கி இன்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? நான் உனக்கு காட்டக்கூடிய பாதை நிச்சயம் புதிய பாதையாகவும் வெற்றி பாதையாகவும் தான் இருக்க போகுது. வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கிறது போல தான் உன் வாழ்க்கையிலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் பெருசாக நினைக்காதே என் செல்லமே. கூடிய விரைவில் அத்தனையே சரி செஞ்சு உனக்கான நிம்மதியை நான் கொடுப்பேன். இனிமையான காலங்கள் என்பது உன் வாழ்க்கையில் வரப்போகுது. இருள் சூழ்ந்த உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே ஒளி வெள்ளமாக மாறப்போகிறேன். இனிமே நீ யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். நீ எதிர்பார்த்ததை அவ்வப்போதே பெருமளவுக்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை இப்பொழுது நீ பெற்றுவிட்டாய். அதனால் தானே இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பதிவை கேட்பதன் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் ராஜயோகத்துடன் கூடிய அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உண்டாகி நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். ஓம் சாய்ராம்.